பணம் பெருகிறதுக்கு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயுமே தண்ணி குடிக்கணும். அந்த 1 டம்ளர் தண்ணி பானையில் மோந்து, இப்போ உங்கள் வாய்க்கிட்ட வச்சு, இப்போ அந்த தண்ணீரை நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க. என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் ஆசை, நான் கோடீஸ்வரன் ஆகணும். நான் கோடீஸ்வரன் ஆகிக்கொண்டே இருக்கிறேன். கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். என் உடல் ஆரோக்கியம் அடைந்து கொண்டே இருக்கிறது. என் குடும்பம் நிம்மதியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிட்டு, இந்த தண்ணீரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தண்ணீர் என் உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுத்து கொண்டே இருக்கு. அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு, இந்த தண்ணீரை டெய்லியும் பருகுங்க. இப்போ இதை சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை ப்ளஸ் பண்ணிட்டீங்க இல்லையா, இதை கொஞ்சம் அந்த பானையில் இருக்கிற தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி டெய்லியும், ஏன்னா ஒரு நாள் நீங்கள் மந்திரம் சொல்ல தவறிட்டாலும், இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் குடிக்கணும் அப்படின்னாலும், நீங்கள் ப்ளஸ் பண்ண நீர் எப்போ பானையில் கலந்துட்டிங்களோ அது ஃபுல்லாகவே இப்போ ப்ளஷ்டாக தான் இருக்கும். பானையில் தண்ணி குடிங்க, அது ரொம்ப நல்லது. அதை இப்படி வாழ்த்தி குடிங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு எனக்கு தெளிவான சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையாலுமே உங்கள் மைண்ட் வந்து தெளிவாக இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேமே உங்கள் சலைவா நாக்கில் எச்சில் தொட்டு கண்ணுக்கு மை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைங்க. கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது, கண்ணில் ட்ரைனஸே வராது. இப்போ எல்லோரும் பாருங்கள், நான் வந்து லைட் போட்டிருக்கேன், எல்இடி யூஸ் பண்ணுறேன், மொபைல் பார்க்குறோம். அப்போ என்னென்னா கண்ணில் ஈரப்பதம் வந்து குறையும். இதை நான் டெய்லியுமே பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் கண்ணில் ஈரப்பதம் குறையவே குறையாது. கண்ணுக்கு பார்வையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதை பண்ணுங்கள். மனம், புத்தி, பார்வை 3மே தெளிவுபடும். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். தண்ணீரை இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். அதே மாதிரி சண்டை போட்டுட்டு கோபத்தில் தண்ணியை குடிச்சிடாதீங்க. வியாதிகளை உண்டு பண்ணிடும். நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னா அப்படி பொறுமையாக இருந்துட்டு, நன்றி நன்றி, இந்த தண்ணீருக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு, அதன் பிறகு இந்த தண்ணீரை பருகுங்க. ரொம்ப நல்லது. அதே மாதிரி தண்ணியுமே அண்ணாந்து மடக்குன்னு குடிக்கக்கூடாது. தண்ணீரை பொறுமையாக, தண்ணீருமே உங்கள் எச்சிலில் கலந்து உள்ளே போகிற மாதிரி மெதுவாக தான் குடிக்கணும். நீங்கள் கப்பி குடிச்சிங்கனாலும் பரவாயில்ல, ஆனால் பொறுமையாக தண்ணீர் குடிங்க. ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக தண்ணீரை உள்ளே முழுங்குனீங்கன்னா கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். அப்படி தண்ணீரை உள்ளே எடுத்துகிட்டு போகவே கூடாது. சில பேருக்கு தண்ணீரே எதுக்களிக்கும் அப்படின்னா நீங்கள் தப்பாக குடிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் ஒரு காலத்துலேயும் எதுக்களிக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் உடம்பு கெட்டு போச்சுன்னே அர்த்தம். நீங்கள் ரொம்ப தப்பாக தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நான் சொன்ன பிரகாரம் பண்ணுங்கள். நிச்சயமாக பணம் பெருகும். நீங்கள் கோடீஸ்வரனாக ஆவீங்க. தயவு செஞ்சு வீட்டில் ஆர்வோ வாட்டர் போடாதீங்க. இந்த தண்ணி கேன் வாங்கி குடிக்காதீங்க. இதில் எல்லாம் உங்களுக்கு என்ன அறிவாக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தண்ணியெலாம் சுத்தமான தண்ணி கிடையவே கிடையாது. இருக்கிறதுலே மோசமான தண்ணி இந்த 2ம் தான். ஆற்று தண்ணியில் வந்து கண்ட குப்பையை போடுறாங்க. சாமி, தண்ணியில் குப்பைலாம் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் ஃபில்டர் பண்ண வேலை இந்த கிட்னியோடது. நீங்கள் எதுவும் வெளியே ஆர்ஓன்னு சொல்லி ஒரு கிட்னியை மாற்றி தண்ணி அதுக்குள்ளே விட்டு அதை பியூரிஃபை பண்ணி அதை எடுத்து உள்ளே போட்டால் அப்புறம் உள்ளே இருக்கிற கிட்னிக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேலையும் இல்லை. இப்படியே எல்லாத்தையுமே நீங்களே வேலையை செஞ்சு வெளியே அயோடின் தயாரித்து நான் உள்ளே போடுறேன், இப்படி அப்புறம் மாத்திரையே போட்டுக்கோங்களேன். எதுக்கு சாப்பாடு? நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அதிலிருந்து கொழுப்பு, புரதம், எல்லாம் கார்போஹைட்ரேட்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரை போட்டுக்கோங்களேன். அப்படி செய்ய முடியாது இல்லையா? உடம்பை தயாரிக்கிற எந்த பொருளையும் நீங்கள் வெளியே செயற்கையாக தயாரித்து அதை உள்ளே கொடுத்தீங்கன்னா தப்பு. நீங்கள் செயற்கையாக இன்சுலினை ரத்தத்தில் நீங்கள் செலுத்திக்கிட்டிங்கன்னா அதுவுமே தப்பு. இந்த உடம்புக்கு செய்யக்கூடிய துரோகம். நம்ம மருத்துவங்களில் அப்படி சொல்லிக் கொடுக்கல, சித்தால அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. இந்த உடம்புல எது சுரக்கலையோ அதை சுரக்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் மருத்துவம், அதுக்கு பேர் தான் மருந்து, அதுக்கு பேர் தான் ட்ரீட்மெண்ட். அப்படி தான் நீங்கள் செயல்முறையும் படுத்தணும், இந்த உடம்பை பழக்கமும் படுத்தணும். தண்ணீரை பைப்பில் திருவி தடதடன்லாம் குடிக்கவே கூடாது. தண்ணீர் நிச்சயமாக அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கிற தண்ணீரில் மேலேருந்து மொண்டு தான் குடிக்கணும். அடியில் பைப்பு வச்சு குடிக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதுவும் தண்ணீரை பிளாஸ்டிக் குடத்தில் வச்சு குடிக்கவே கூடாது. பானையில் குடிங்க, செப்பு பானையில் குடிங்க. இல்லைனா வெங்கல அண்டா, ஏதாவது அண்டா இருக்குது, சில்வர் அண்டாவது இருக்குதுன்னா எவர் சில்வர் அண்டாவிலையாவது ஊற்றி வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது. பானை தி பெஸ்ட். ஆர்வோ வாட்டர் தயவு செஞ்சு வேண்டாம். மினரல் வாட்டரில் ஒரு சத்துமே கிடையாது. ஆண்மை குறைபாடை ஏற்படுத்தும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீராத வியாதிகளை இது நிச்சயமாக உண்டு பண்ணும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.